என்ன ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியே இருக்கே. அம்மா சங்கீதாவை கூட்டிட்டு எக்ஸாம் மார்க்கு போயிட்டாங்க. நம்ம மட்டும்தான் இருக்கோம். படிக்கணும்னு நினச்சாலும் படிக்க வர மாட்டேங்குது. ஆனால் ரொம்ப போர் அடிக்குது. இது எப்படி நம்ம மறந்தோம்? நம்மளுக்கு பிடிச்சது தானே, இதை போய் பண்ணுவோம். ஐ, நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு ஓடிட்டு இருக்கே. சுத்தி சுத்தி வந்தீங்க என்ன சுட்டு வரலா சுத்தீங்க வந்தானையில முடிச்சீங்க எத்தனை பண்ணுங்க வந்தாங்க என்ன இடுப்புல சருவ பார்த்தாங்க வந்தானையில முடிச்சீங்க. நிக்கிதா, ஏ நிக்கிதா, தன்னே தன்னை 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 நானேனா. இல்ல நிக்கிதா, கேக்குதாடி? உள்ள இருக்கியா இல்லையா? நான் உள்ளதான் இருக்கேன். உள்ளவா, நான் வைபூட்ல இருந்துட்டு இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்னதான் சொல்லிட்டு இருக்கான்னு தெரியலையே. என்னல பண்ணிட்டு இருக்க நீங்க? பார்த்தா தெரியலையா? டான்ஸ் டான்ஸ். இல்ல நிக்கிதா, இதை பார்த்தா டான்ஸ் மாதிரி இல்ல, ஏதோ ஷாக்கட் ஷேர மாதிரி இருக்கு. கொஞ்சம் நிறுத்துப்பா. என்னல மீரா சொல்ற? நான் எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறேன், நீ என்ன இப்படி சொல்ற? உண்மையா நீ ஷாக்கட் ஷமா தான் ஆடிட்டு இருந்த. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் வீடு. நான் எதுக்கு தெரியுமா இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தேன்? படிக்கலாம் சொல்லி தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா நீ இப்படி ஆடிட்டு இருக்க. எப்போ மீரா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து சங்கீதாவை எக்ஸாம் மேலே கூப்பிட்டு போயிட்டாங்களா. எனக்கு ஒரே போராக இருந்தது. படிக்கணும்னு நினச்சாலும் எனக்கு படிக்கவும் விருப்பமே இல்லை. அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணவும் சொல்லிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நம்மளுக்கும் எக்ஸாம் வரப்போகுது. அது படிக்கிறத விட்டுட்டு நீ பாட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க. சரி, நீ எப்படி ஆட போறனா ஆடு. நான் வீட்டில் போய் நான் தனியாகவே படிச்சுக்கிறேன். எப்போ மீரா நில்லு. என்ன சொல்லு. எனக்கு தனியாக படித்தா ஏறவே ஏறாதுப்பா. அடிக்கடி மறந்துடுவேன். நம்ம 2 பேர் சேர்ந்தே படிக்கலாம்ப்பா. வாப்பா. சரி, நீ போய் உன் புக்கை எடுத்துட்டு வா. நான் முத்தத்தாண்ட உட்காந்துட்டு இருக்கேன். நம்ம 2 பேர் சேர்ந்து அங்கேயே படிப்போம். மீரா, உடனே எடுத்துட்டு ஓடி வந்துடுறேன் மீரா. நிக்கிதா, நீ எது வரைக்கும் படித்து முடிச்சிட்ட தமிழ? எனக்கு தமிழ் எக்ஸாமில் பயம் இல்லைப்பா. நான் தமிழ் நல்லாவே படிச்சிருக்கேன். எனக்கு பயமே மேக்ஸும் அப்புறம் வந்து இங்கிலீஷ் தான். இது 2மே எப்படி எழுத போகிறேன்னா கொஞ்சம் பயமாக இருக்கே. அந்த எக்ஸாம் வரும்போது பார்த்துக்கலாம் நிக்கிதா. இப்போ நீ வந்து மனப்பாடத்தை எல்லாமே படிச்சுது. அதுலேருந்து எதுனா கேட்டாலும் நம்ம டக்குன்னு எழுதலாம்ல. அதில் நம்மளுக்கு 7 மார்க் 10 மார்க் கிட்ட வரைக்கும் வரும்ல. சரிப்பா, நான் படிக்கிறேன். அது ஆமாம், உங்கள் அண்ணன் சரவணன் என்ன படிச்சுட்டானா? இந்த வருஷமாச்சு பாஸ் ஆவானா, இல்லை நம்ம 10th முடிச்சு போனதுக்கப்புறம் இன்னும் 10th உட்காந்துட்டு இருப்பானா? அவனா? அதான் எனக்கே தெரியல. இந்த வருஷமாச்சு எழுதி முடிச்சு பாஸ் ஆகி போவானா, இல்லை அங்கே தான் உட்காந்துட்டு இருப்பானான்னு. நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது பார்த்தான். நானும் வரேன்னு சொல்லியிருக்கான், வருவான் பின்னாடியே. சரி வரட்டும். நம்ம ஃபஸ்ட்டு படிப்போம் எல்லாத்தையும். எப்போ மீரா, உனக்கு அந்த சவுண்டு கேட்டுதா? என்ன சவுண்டு? எனக்கு எதுவும் கேட்கலையே. எனக்கு நல்லா கேட்டுச்சுப்பா. ட்ரம்ஸ் சவுண்டு தான். எனக்கு அப்பள எதுவும் கேட்கலையே. இப்போ கேட்குது நிக்கிதா எனக்கு. நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னல எனக்கு கேட்டது சொல்லிட்டு. இப்போ நிக்கிதா, அங்கே ஆடுறாங்களே, அதை ஒருத்தன் சரவணன் தானே? ஆமாலே, அவனே தான். படிக்க வரேன்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இங்கே எப்படி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் பாரு. டேய் சரவணா. இவன் எப்படி இங்க வந்தா? நிறுத்துடா, என் தங்கச்சி இருக்கிறாடாங்க. டேய் சரவணா, நானே இப்பதான் ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கேன். வா, வந்து ஆடுவா. ஐயோ, அவ வீட்டுக்கு போனா ஆடாட ஆடிடுவாளே. இவன் வேற இங்க ஆடாடு தொந்தரவு பண்ணிக்கிறானே. டேய் சரவணா, அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? ஐயோ, இவளா? அம்மா கிட்ட படிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்து டான்ஸும் பாட்டுமா இருக்கியா நீ? மீரா, அது ஒண்ணும் இல்ல. சும்மா பையன் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்த, வேற ஒண்ணும் இல்ல. என்னது விளையாடிட்டு இருந்தியா? ரோட்ல மோளை வச்சு டம்மு அடிச்சுன்னு டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு விளையாடிட்டு இருந்தேன்னு போய் சொல்றியா நீ என்கிட்ட? இன்னைக்கு இது நீ அம்மா கிட்டயே மாட்டுற. மீரா, நீ சொல்ல தங்கச்சில்ல, அம்மா கிட்ட எல்லாம் சொல்லி கொடுக்காதமா. தூரம் போல, உன் பரட்ட மண்டை என் மூக்குல வந்து படுது. பாருல, அண்ணன் முடியெல்லாம் மாத்திட்டலாம். அம்மா கிட்ட மட்டும் சொல்லாதல்ல. இல்ல மீரா, அவன் சும்மா விளையாட்டுக்கு தானே விளையாடிட்டு இருந்தா. அதேத்துக்கு எத்தனை போய் சித்திக்கிட்ட சொல்ற? நீ சும்மா இருந்துக்கிட்டா. அவன் வர சரியே இல்லை. ஒழுங்கா படிக்க மாட்டான், ஸ்கூலுக்கும் ஒழுங்கா போக மாட்டான், வீட்டில் எதனா ஒரு வேலை சொன்னா அதையும் செய்ய மாட்டான். என்னை எப்போ பார்த்தாலும் கோல் மூட்டி எங்கள் அடி வாங்க வச்சுட்டே இருக்கால. இப்போ நான் அவனை கண்டிப்பாக எங்கள் அம்மா கிட்ட மாட்டி விட்டு தான் அவன். மீரா, அண்ணனை பார்த்தா பாவமா இல்லையா அம்மா உனக்கு?
இல்ல. எதுக்கும் அசைய மாட்டாளே இவ வேற. ஐயோ சரவணனை பார்த்தா பாவமா இருக்கு, எப்படி கெஞ்சிட்டு இருக்கான் பாரு. நான் அம்மா கிட்ட சொல்லாம இருக்கணும்னா அதுக்கு நீ ஒண்ணு பண்ணுவியா? சொல்லுமா, அண்ணன் எதுவா இருந்தாலும் பண்றேம்மா. இந்த புக்கு எக்ஸாம் வரப்போகுதுல்ல, இப்போ உக்காந்து எனக்கு மனப்பாட பாடல் திருக்குறள் எல்லாமே ஒப்பிச்சு சொல்லணும். இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அம்மா கிட்ட உன்னை பத்தி சொல்ல மாட்டேன். கொடுமா, அண்ணன் டக்கு டக்குன்னு படிச்சு உங்ககிட்ட எல்லாமே ஒப்பிச்சிடுறேன். சரி சரவணா, நான் உன்னை நாளைக்கு வந்து பாக்குறேன். பாய். எப்படி வந்து சீக்கிரம் பாத்தியா? இருந்தாலும் மீரா, நீ உங்க அண்ணன் கிட்ட இவ்வளவு கோவப்படக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிக்கிதா, அவன் இப்படிலாம் மிரட்டினாதான் படிப்பானே, இல்லைன்னா மறுபடியும் ஃபெயில் ஆகிட்டு அதே 10th உட்காந்துட்டு இருப்பான். இந்த மாதிரி 4 மிரட்டுக்கு எப்படி வச்சாதான் படித்து ஓரளவுக்காச்சும் பாஸ் மார்க் வாங்குவான். சரி சரி, வா நம்ம படிப்போம்.